வெல்கம் டு நியூஸ் ஃபார் யூ தமிழ். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் குமாரபாளையம் அப்படிங்கிற பிளேஸில் ரன் ஆகிட்டு வர ஒரு கல்வி நிறுவனம் தான் எக்ஸல். அந்த எக்ஸல் காலேஜில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அங்கே ஃபுட் சாப்பிட்ட சில ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பூம் ஆன உடனே அங்கே வந்து சில இன்வெஸ்டிகேஷன் டீம் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ண உடனே சில ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபுட்டுக்கு பயன்படுத்தின வாட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா கலந்துருக்கு. அந்த வாட்டரை யூஸ் பண்ணி பண்ணனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பாக்டீரியா அப்படிங்கிறதையும் மற்றும் அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாகுச்சு அப்படின்னா ஒரு மனித கழிவு விலங்குகள்லேருந்து கழிவுகள் மூலியமாக அது ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாக்டீரியா அந்த வாட்டரில் இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற கிச்சன் ஏரியா வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூர் ஆகி வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸல் காலேஜ் சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் எக்ஸல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் அதில் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜ் சைட்லேருந்து இந்த நியூஸ் வந்து சொல்லலை. ஸோ காலேஜ் சைட்லேருந்து வந்துக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னவரையிலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் ஆகி போயிருக்கிறாங்க. பட் யாரும் டெத் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபுல்லாக நடந்தால் தான் தெரியும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் யாராச்சும் எக்ஸல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே நடந்திருக்கிற இன்சிடென்ட்ஸை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.